வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து வெள்ளை சீடை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ உப்பு சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க போலாம். சொல்லுங்க மாமி, இதுக்கு என்னென்னலாம் வேணும்னு. அரிசி மாவு வந்து 1 கப்பு, உளுத்தம்பொடி 1.5 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் எள்ளு, இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை பெருங்காயம், கொஞ்சம் வெண்ணெய். ஆமாம், 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டீஸ்பூன் வெண்ணெய். இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாமா? பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மேலே சாமான்லாம் போட்டுடலாம். ஓகே, இதை அடுப்பு பற்ற வச்சுட்டுருமா? அடுப்பை பற்ற வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டுருமா? மீடியமாக வைக்கிறேன். சிம்லேயே வச்சு எல்லாம் பிசைய 1 டீஸ்பூன் உளுத்தம்பொடி, உளுத்தம்பொடியோட வறுத்து உளுந்த வறுத்து அரைச்ச மாவு உளுத்தம்பொடி. இது நம்ம ஆத்திலே கூட பண்ணிக்கலாம். ஆத்திலே பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயம், எள்ளு, இந்த மாவுக்கு தேவையான அளவு இது உப்பு. வெண்ணெய் போட்டா நல்ல டேஸ்ட். வெண்ணெய் போட்டா நல்லா இருக்கும். முதல்ல நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு அப்புறம் ஜலம் விட்டு பிசைஞ்சோம்னா பொண்ணு போல சேர்ந்துக்கும். உப்பு, எள்ளு, வெண்ணெய் எல்லாம் நல்லா சேர்ந்து இது மாதிரி உதிரியாக இது பண்ணிட்டு நல்லா சேர்ந்துட்டு அப்புறம் வாட்டர் விட்டு பிசையணும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். கொட்டக்கூடாது. தெளிச்சு செய்யணும். வெண்ணெய் கூட நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆமாம், வெண்ணெய் கல்ல இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த இதுவும் சப்பாத்தி மாவு பதமா மாமி? ஆமாம், இந்த மாதிரி தான். ஆமாம், சப்பாத்தி மாவு. இதை நம்ம வந்து உருட்டி போட போகிறோமா இப்போ? ஆமாம், இது உருட்டி போடணும். உருட்டி போட்டுட்டு நம்ம காய வைக்கணுமா? ஆமாம், ஒரு 5 நிமிஷம் காய்ஞ்சதுன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. இதை வந்து நீங்கள் எடுத்து இப்படிலாம் உருட்ட வேண்டாம். மாவை நீங்கள் இப்படி பிச்சுட்டு அப்படி போட்டாலே போதும். இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்ச உடனே பொரிக்க போகிறோம். கருப்பள்ளி போட்டுருக்கு. எனக்கு கருப்பாக நினச்சி கூடாதுல்ல. பட்சணம்லாம் நல்லபடியாக இதாகணும். ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணால் அந்த பிள்ளையார். ஆமாம், இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ஞ்சிட்டு நம்ம பொரிக்கலாம். நான் அப்படிதான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இதை எடுத்து வெடிக்கும் போது அப்படி மேலே வெடிச்சுக்கோம் இல்லையா, எண்ணெய்க்குள்ளே வெடிக்காது. இப்படி பண்ணிட்டு வேணும். அப்போ உனக்கு வெடிக்கவே வெடிக்காது. மாவுல வந்து மண்ணெல்லாம் இல்லாமல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். நம்ம மாவில் எள்ளு, ஜீரகம் அதெல்லாம் கல்லெல்லாம் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே வந்து ஈஸியாக வெடிக்கவே வெடிக்காது. மெயினாக வந்து மாவு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் நல்ல செவப்பாக வறுத்தா தான் அது வெடிக்காது. தைரியமாக பண்ணலாம். நம்ம வந்து வெள்ளை சீடைக்கு வந்து சும்மா கைப்பொருட்கள் சூடு போடும். இதில் வந்து நல்லா வறுக்கணும். அதனால் கொஞ்சம் வாசம் வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ வெந்துடுதா மாமி? நல்லா வந்துடுறோம். இதுக்கு எப்படி பார்த்து பேர் டக்குன்னு சத்தம் கேட்குறது சல்லுன்னு அது அந்த ஓசை தான் நல்லா கேட்கறது. சார் நல்லா கேட்குறது. இன்னொன்று வந்து எப்படி பண்ணலான்னா கொஞ்சம் வாட்டர் எடுத்து தெளிச்சு பார்த்தா நல்லா சோறுன்னு சத்தம் கேட்கும். அதுவும் பதம் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஈஸி தான். டக்குன்னு அப்படி போட்டுடலாம். ஆமாம், நல்லா வந்திருக்கு. கலர்லாம் ஒரே மாதிரி இருக்குது எல்லாமே. நம்மளுடைய உப்பு சீடை வந்து ரெடி ஆகிடுது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லாயிருக்கு. உப்பு சீடை பார்த்துருப்பீங்க. மாமி சொன்ன மாதிரி அந்த மாவு வந்து நல்லா செவக்க வறுத்துன்று வாசனை அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்போதான் வந்து சீடை வெடிக்காமல் வரும். அது மாதிரி போட்டதுக்கு அப்புறமா சும்மா அப்பப்போ எடுத்து விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிய வெடிச்சா கூட வெளியிலேயே வெடிச்சிடும். எடுத்து போடும்போது பதம் சொன்னாங்களே, டக்குன்னு ஒரு சவுண்ட், டங்குன்னு ஒரு சவுண்ட் வரும்னு, அந்த சவுண்டையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பண்ணிங்கன்னா சீடை இதே மாதிரி ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம வெள்ளை சீடை பார்க்க போகிறோம். வேறு வேரியேஷனில் வெள்ளை சீடை எப்படி பண்ணுறது, உப்பு சீடை பார்க்க போகிறோம். வேறு வேரியேஷனில் உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் போட்டு
தேங்காய் போட்டு உப்பு சீடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ அடுத்த ரெசிபி நம்ம அதுதான் பார்க்க போறோம். வாங்க.